Hi friends, எங்களோட யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஏற்கனவே ஆங்கிலம் சம்பந்த பல விடயங்களை டிப்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி எங்களோட ஃபீல்டு எங்களோட யூடியூப் சேனலில் இங்கிலீஷ் அண்ட் ஐடி 2 செக்ஷனை நாங்கள் பார்க்குறதால ஐடி சம்மந்தமான ஒரு செக்ஷன் இன்றைக்கி பார்க்கிருக்கோம். அதில் ஹவு டு மேக் மணி ஃப்ரம் AdSense சொல்கிற ஒரு ஒன்று இருக்குது. அதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி காசு மணியை நம்ம சம்பாதிக்கலான்றது இருக்குது. இன்றைக்கி நிறைய இன்டர்நெட்டில் பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படி உழைக்கலாம், இப்படி ஏர்ன் பண்ணலாம், அவ்வளோ வரும், இவ்வளோ வரும் அப்படின்னு பல சும்மா நம்பவே இல்லாத விஷயங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை பல கொஷின்ஸ் இருக்குது. எனவே அந்த விஷயங்களை நான் பற்றி சொல்ல வரல. நம்பிக்கையான ஷுவரான ஒரு விஷயந்தான் இந்த AdSense. அதாவது ஏன் சொல்கிறேன்னா, இது செய்கிறது கூகுள் நிறுவனம் தான் உங்களுக்கு இந்த AdSense தரும். அதனால் இதை நம்பிக்கையாக நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சால் நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். பல பார்ப்போம். கூகுள் AdSenseனால் என்ன? அதாவது கூகுள் நிறுவனம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் AdSenseன்னு சொல்கிறோம். அதாவது அவங்க நிறைய கம்பெனிகள் அவங்களுக்கு ஹெட் கொடுப்பாங்க. அந்த ஹெட்டை என்ன செய்வாங்க, இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கான அந்த நிறுவனங்கள் வந்து கூகுளுக்கு பே பண்ணுவாங்க. அந்த பே பண்ணுற ஒரு குறிப்பிட்ட விதத்தை நமக்கு தருவாங்க. அந்த நமக்கு தரது எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த AdSense சொன்னால் அதாவது கூகுள் நிறுவனத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது. அவ்வளோதான், இல்லை. இதை எப்படி நம்ம செய்யலாம், AdSense எப்படி நம்ம AdSenseக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், அதுக்கு அப்ரூவல் எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு முதல்ல இந்த AdSense எங்கே போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதில் என்னென்னு சொன்னால் முதலாவது விஷயம் இருக்குது, கிரியேட் a free block on Blogspot. இது கூகுள் நடத்துகிற ஒரு வெப்சைட் ஒன்று. அதாவது Blogspotன்னு சொல்கிற ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த லோகோ இருக்கும். இந்த லோகோவிலையும் ஒரு வெப்சைட்டில் ஃப்ரீயாகவோ அல்லது நீங்கள் ஒரு டொமைனை காசு கொடுத்து எடுத்த ஒரு சைட் ஒன்று வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி போட்டு அதில் என்ன செய்யலாம்னா, நம்ம அந்த கூகுள் AdSense அதை கொண்டு நம்ம அப்ளை பண்ணணும்னா அதனோட நம்ம என்ன செய்யலாம், ரன் பண்ணலாம். சரி, எப்படி Blogspot க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். அப்படி ஒரு டவுட் இருந்ததுன்னு சொன்னால், இதில் remarket.blogspot.com என்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஹவு டு க்ரியேட் அ ஃப்ரீ பிளாக் ஆன் Blogspotன்ற ஒரு லிங்க் ஒன்று பாருங்கள் தான் இருக்குது. இந்த லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எப்படி Blogspotல ஒரு வெப்சைட்டை தொடங்கலான்னு முழு தகவலும் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்தா தெரிஞ்சு கொள்ளலாம். இப்படி ஒரு பிளாக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் வருவாங்க. அந்த வியூவர்ஸ் அவங்க சைட்டை பார்க்கும்போது சொன்னால் கூகுள் தர அந்த ஹெட்டை நீங்கள் அதில் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க அந்த ஹெட்டை என்ன செய்வாங்க, கிளிக் பண்ணுவாங்க. அப்படி வியூவர்ஸ் கிளிக் பண்ண அவங்களுடைய ஏர்னிங் அது தெரிஞ்சிட்டே போகும். அதே போல் இன்னொரு வழியும் ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால், க்ரியேட் அ வேர்ட்ப்ரெஸ் பிளாக். அதாவது அதே மாதிரி கூகுள்லேயும் ஒரு பிளாக் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி வேர்ட்ப்ரெஸ்லையும் நம்ம என்ன செய்யலாம். உலகத்தில் பிரபல்யமான வெப்சைட்டில் உண்டு வேர்ட்ப்ரெஸ். இதுலேயும் போய்ட்டு நம்ம என்ன செய்யலாம், பிளாக் கொண்டு க்ரியேட் பண்ணலாம். அதில் அவங்க ஃப்ரீயாகவும் தராங்க. அதே போல் டொமைனை நீங்கள் பே பண்ணியும் பெற்றுக்கொண்டு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம், பிளாக்கும் க்ரியேட் பண்ணலாம். இந்த அவங்களோட இப்படி தான் இருக்குது அவங்களோட சைட். இந்த படத்தை பார்த்து நான் அவங்களோட பிக்சரை பார்த்து வாங்குவோம் இமேஜை. அவங்களோட சைட்லேயும் போய்ட்டு என்ன செய்யலாம், ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். பிளாக்காகவோ வெப்சைட்டாகவோ
நீங்கள் அதை ஃப்ரீயாக பே பண்ணியும் செஞ்சு கொள்ளலாம். இப்படி செஞ்சால் அதே போல் அந்த உங்களோட வெப்சைட்டை பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் வருவாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த கூகுள் AdSense அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணால் இதே மாதிரி அவங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு முதலாக முக்கியம், நீங்கள் தொடங்குகிற அந்த பிளாக்ஸ்பாட் வெப்சைட்டோ அல்லது வேர்ட்பிரஸ் வெப்சைட்டோ வியூவர்ஸை நீங்கள் சம்பாதிச்சுக்கணும். அதுக்குரிய கண்டென்ட்டு நீங்கள் ஏற்கனவே டிசைன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டென்ட்டில் இந்த விஷயங்களை செய்யணும். அப்போ தான் அது சம்மந்தமான விஷயங்களுடைய வியூவர்ஸ் வந்து உங்களோட சைட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. நிறைய வியூவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். எனவே பிளாக்ஸ்பாட்லேயும் வெப்சைட் க்ரியேட் பண்ணி செய்யலாம். வேர்ட்பிரஸ்லேயும் பிளாக் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் AdSense போட்டு ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு வழி ஒன்று இருக்குது. அதுக்கு முதல்ல வேர்ட்பிரஸ் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணணும், நான் இந்த remarket.blogspot.com எங்களோட வெப்சைட்டுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹவு டு கிரியேட் அ ஃப்ரீ பிளாக் ஆன் வேர்ட்பிரஸ் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் அ யூடியூப் சேனல். உங்களுக்கு தெரியும், யூடியூப் உலகத்திலே பிரபல்யமான ஒரு சேனல். இந்த யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கும் நாங்கள் லிங்க் தந்துருக்கோம். இந்த இருக்குது remarket.blogspot.com இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஹவு டு கிரியேட் அ ஃப்ரீ யூடியூப் சேனல் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது நீங்கள் தெளிவாக விளக்கமாக புரிஞ்சு கொள்ளலாம். அதில் பார்த்து யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறது. இப்படி 3 விஷயம் இருக்குது. கூகுளோட பிளாக்ஸ்பாட், அதே போல் வேர்ட்பிரஸோட பிளாக், அதே போல் யூடியூப் சேனல். இந்த 3 விஷயத்தையும் க்ரியேட் பண்ணி அதில் என்ன செய்யலாம், உங்களோட அந்த கண்டென்ட்டுக்கு நடுவில் அதாவது கூகுள் தர AdSense நீங்கள் போட்டிங்கன்னா அதை வியூவர்ஸ் பார்த்து கிளிக் பண்ண நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போ உங்களோட ஏர்னிங் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ கடைசியாக பார்ப்போம், எப்படி AdSenseக்கு அப்ளை பண்ணுறது, அல்லது எப்படி அதில் அப்ரூவலை நம்ம எடுத்துக்கிறது. 2 விஷயம் இருக்குது. இதே நான் சொன்ன அந்த remarket.blogspot.com வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஹவு டு கிரியேட் AdSense அக்கௌண்ட் லிங்க் ஒன்று இருக்குது. அதே போல் கூகுள் AdSense அக்கௌண்ட் அப்ரூவல் 2 லிங்க் இருக்குது. இந்த 2 லிங்கையும் நீங்கள் கிளிக் பண்ணால் அதில் தெளிவாக நிறைய விஷயங்கள் போடப்பட்டிருக்கு. அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த 3 விஷயங்களை பிளாக்ஸ்பாட், வேர்ட்பிரஸ் அதே போல் யூடியூப் சேனல் 3லையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை போட்டு அதில் நிறைய வியூவர்ஸை நீங்கள் அதுக்காக ஏர்ன் பண்ணி அவங்கள அந்த AdSense அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க வச்சிங்கன்னா, கிளிக் பண்ண வச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இது நம்ம ஒரு நாளில் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. பல மாதங்களாக நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் அதுக்குரிய ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இது சம்மந்தமான ஒரு டவுட் இருக்குமா இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் எப்படி இந்த பிளாக் க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுன்ற விஷயத்தையும் நாங்கள் தருவோம். AdSenseக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அது எப்படி எடுக்கின்ற விஷயத்தையும் நாங்கள் யூடியூப்பில்